சோமக்கலை நான் மணிகண்டன். ஆக்சுவலி நேற்று ஈவினிங் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எதுங்க டாப் குவாலிட்டி மாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வியாபார யுக்தியை வந்து அவங்க மாட்டை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் குறை சொல்லலை. ஸோ மாட்டை சேல்ஸ் பண்ணி எப்படியாச்சும் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி ரேட் எகிரி போய் கிடக்குது. 1,4 லட்சம், 80,000, 1,50,000 லட்சம் அப்படின்ற மாதிரி ரேட் எகிரி போய் கிடக்குது. இதில் பாதிக்கப்படுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் விவசாயிங்க மட்டும்தான். ஆக்சுவலாக அதனால தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக எதுங்க டாப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் அங்கமுத்து அப்படின்ற பிரதர் வந்து நமக்கு அழகாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் யுவர் கமெண்ட். படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிர்கவில் வந்து பார்த்திங்கன்னா கிர்கவில் ஒரு ஹெச்எஃப் புல்லோட ரெண்டுமே ஏஐ பண்ணி ஒரு ஹெச்எஃப் கிர் நமக்கு வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிர்க்கும் ஹெச்எஃப்க்கும் பிறந்த கண்ணுக்குட்டியை வந்து ஒரு ஜெர்சியை வந்து ஏஐ பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து வேரி ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருந்தார். கிராஸ் ப்ரீடர்ஸ் இப்படி தான் உருவாகுது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நான் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எது டாப் குவாலிட்டி அப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவங்கன்னா நம்ம வந்து என்ன லேபில் போயிட்டு என்ன செமன் எடுத்து கட் பண்ணி எனக்கு வந்து இந்த ஹெச்எஃப்லேருந்து எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் போதும், இந்த ஹெச்எஃப் வந்து எனக்கு செமன் எனக்கு கட் பண்ண முடியும் 40%, 50%ன்னு, இல்லை மாட்டில் வயிற்றுலேருந்து எக் எடுத்து நம்ம கட் பண்ண தான் முடியுமா. ஸோ ஆனால் நிறைய வியாபாரிகள் இதில் வந்து 30% கிர் மிக்ஸ் ஆகிருக்கு, 50% ஹெச்எஃப் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் சும்மா புருடா வேலை. யாருமே அப்படி பர்சன்டேஜ் கணக்கில் யாரும் சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த லேபில் அந்த பர்சன்டேஜ் கணக்கெலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளும் போய் மாடு வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கேற்ற கால சூழ்நிலைகள் இங்கே கிடையாது. ஹெச்எஃப் மாடு ஐரோப்பிய நாடுகளில், ஜெர்மனிலையும் நெதர்லாண்ட்லேயும் அங்கே வாழக்கூடிய, அங்கே இருக்கிற காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய ரொம்ப குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய மாடுகள். ஸோ அங்கே வந்து இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு லாக்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா 8,000 லிட்டர் வரைக்கும் கறக்குது அப்படின்றாங்க ஹெச்எஃப் மாடுகள். ஜெர்சி மாடுகள் பார்த்திங்கன்னா 6,000 லிட்டர் வர பால் கறக்கும் அப்படின்றாங்க 1 லாக்டேஷனில். அதோட அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மொத்த ஆயுள் காலமே பார்த்திங்கன்னா 6 வருஷம். 6 வருஷத்தில் நல்ல உற்பத்தி இருக்கும், மில்க் ப்ரொடியூஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாட்டை நீங்கள் 10 கன்றுக்குட்டிக்கு வச்சுக்கலாங்க, 20 கன்றுக்குட்டிக்கு வச்சுக்கலாங்க அப்படின்ற மாதிரிலாம் புருடா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி பர்சன்டேஜ் கணக்கு சொன்னாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து லேபோட அட்ரஸ் வாங்கி நமக்கு ஷேர் பண்ணுங்கள்.